ஒரு காலத்துல கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல பூபதி அப்படிங்கிற ஜமீன்தார் இருந்தா. அவன் சரியான கஞ்ச பிசினாரி. டே ராமையா, இங்க பாரு, எல்லாம் குப்பை குப்பையா இருக்கு, வந்து சுத்தம் பண்ணு. சரிங்க ஐயா. ராமையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சான். இவனுக்கு இலவசமா வேலை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். 3 மாசமா இந்த கஞ்ச பிசினாரி எனக்கு சம்பளமே கொடுக்கல. அப்பதான் அங்க பூபதியோட புள்ள வந்தான். அப்பா அப்பா, தினமும் சோறு குழம்புன்னு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பலகாரம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு பலகாரத்தை செய்ய சொல்லுங்கப்பா. ஐயோ என் தங்க பிள்ளையே, உனக்கு பலகாரம் சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளவுதானே? உனக்காக உன் அப்பா இதை கூட செய்ய மாட்டானா? ஏ பாக்யம், கொஞ்சம் இங்க வா. என்னங்க ஆச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்மளுடைய பிள்ளைக்கு பலகாரம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான். உனக்கு தெரியும்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா பிள்ளையோட ஆசைய நிறைவேற்றுறது அப்பாவா என் கடமையாச்சே. ஆமாங்க, பாவம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது செஞ்சு கொடுக்கணுங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் இப்பவே உன் பிறந்த வீட்டுக்கு போங்க. அங்க உங்க அம்மா கிட்ட என் பிள்ளைக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்க சொல்லு. பேரனுக்கு இதை கூட செய்ய மாட்டாங்களா? சரிங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இப்படி நினைச்சா. சி, வர வர இந்த மனுஷனோட கஞ்ச பிசினாரித்தனம் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. பெத்த புள்ள பலகாரம் கேட்டதுக்கு பெத்தவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜன்மத்துல இந்த மனுஷன் திருந்த போறது கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் தன்னுடைய புள்ளைய கூட்டிக்கிட்டு பாக்யா அவனுடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. பொண்டாட்டி வீட்டுல இல்ல. வெளியில போய் சாப்பிட்டா பணம் செலவாயிடும் அப்படிங்கிறதுக்காக 2 நாள் சாப்பிடாமே வீட்லயே இருந்துட்டான் பூபதி. 3வது நாள் ராமையா கிட்ட போய் இப்படி கேட்டான். டே ராமையா, பாக்யம் வீட்டில் இல்ல, அவ பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. அதனால 2 நாளா சாப்பிடல. நான் வெளியில சாப்பிட மாட்டேன், உடம்புக்கு ஒத்துக்காது. உனக்கு சமையல் செய்ய வருமா? மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு சமையல் செய்ய வராதுங்க ஐயா. பூபதி அவன் மனசுக்குள்ள, இந்த வீணா போனவனுக்கு எதுவும் தெரியாது. வெளியில சாப்பிடலான்னு பார்த்தா பணம் செலவாயிடும். இப்போ என்ன பண்றது? பேசாம ஒன்று செய்யறேன். சும்மா ஊருக்குள்ள நடந்து போறேன். என் மேல இருக்கிற மரியாதையில யாருன்னா சாப்பிட கூப்பிடுவாங்க இல்லையா? அப்படியே அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பூபதி ஊருக்குள்ள நடந்து போனான். ஆனா ஊஜனுங்க எல்லாரும் சும்மா ஏதோ பேசணுமே அப்படின்னு அவன்கிட்ட பேசினாங்களே ஒழிய யாரும் சாப்பிட்டு போங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. ஏன் அப்படின்னா பூபதியோட குணம் அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்காது. இந்த ஊர்க்காரங்களுக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு போல. ஒரு ஊர் தலைவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி அவனுடைய ஊரை தாண்டி பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்தான் பூபதி. அப்படி பூபதி பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் அவனை பார்த்து இப்படி சொன்னான். ஐயா வணக்கங்க ஐயா, நீங்க பக்கத்து ஊர் தலைவர் பூபதி இல்ல? ஆமாங்க. ஆமா, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? பக்கத்து ஊர் தலைவராச்சே, தெரியாம கூட இருக்குமா? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பூபதி அவன் மனசுக்குள்ள, எங்க ஊர்ல எனக்கு மரியாதை கிடைக்கலனாலும் பக்கத்து ஊர்ல கிடைக்கிறதுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீங்க சரியான நேரத்துக்கு தாயா வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க ஐயா. முதல்ல நீங்க வாங்க. இன்னைக்கு நீங்க என் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும். உள்ள வாங்க. ஐயோ, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேனே. சரி, உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், நீங்க கூப்பிட்டதுக்காக வரேன். அப்படி செலவே இல்லாம வயிறார சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா பூபதி அந்த ஆள் கூட அவன் வீட்டுக்கு போனான். அவங்க வீட்டுல வயிறார சாப்பாடு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பாடு போட்டப்பா. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும், நான் செய்யறேன். அது ஒன்றும் இல்லை பூபதி ஐயா, இங்க பக்கத்துல கிருஷ்ணா நதி இருக்கு இல்லையா? அந்த நதியிலிருந்து எங்க ஊருக்குள்ள தண்ணி வந்துடுது. அதுவும் கொஞ்சம் மழை பெய்ய வேண்டாம், மொத்த தண்ணியும் எங்க ஊருக்குள்ள தான் இருக்கு. ஐயோ, இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? தண்ணி ஊருக்குள்ள வராம இருக்கிறதுக்கு அந்த ஆத்துல ஒரு அணைய கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது நல்ல யோசனை தான். இதில் ஏன் உதவி என்ன தேவைப்படுது? ஒன்றும் இல்லைங்க ஐயா, அந்த அரசாங்க அதிகாரிங்க ஆற்றுல அணைய கட்டணும்னா உங்கள் ஊருக்காரங்க அனுமதி வேணும்னு சொன்னாங்க. ஊரோட தலைவர் நீங்கள் தானே? உங்கள் கையெழுத்து இருந்தால் போதுங்க, நாங்கள் அணைய கட்ட ஆரம்பிச்சிடுவோம்.
அட, உங்களுக்காக இதை கூடமா செய்ய மாட்டேன் சொல்லுங்க. சரி, இதனால எனக்கு என்னங்க பயன் இருக்கும்? நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா. நீங்க கையெழுத்து போட்டா நீங்க நினைக்கிறத விட நாங்க அதிகமே கொடுப்போம். இதை கேட்கவே நல்லா இருக்கு. இப்ப சொல்லுங்க, எங்க கையெழுத்து போடணும்? உடனே போடுறேன். அப்படி அந்த ஊர்க்காரங்க அனுமதி கொடுக்கற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தான் பூபதி. அப்படி கையெழுத்து போட்ட உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அணை கட்டுற வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. சில மாசங்கள்ல அணை கட்டுற வேலையையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கொஞ்ச நாள்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆத்துல தண்ணி அதிகமாச்சு. பட்டணத்துக்குள்ள போக வேண்டிய தண்ணி எல்லாமே அணை கட்டினதுனால கிருஷ்ணாபுரத்துக்குள்ள வந்துருச்சு. ஊரு மொத்தமும் தண்ணியில முழுகினதுனால ஜனங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால எல்லாரும் ஒன்னா ஒரு சபையை கூட்டினாங்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்த ரவி அப்படிங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான். இந்த மாதிரி நேரத்துல நம்ம பதட்டமானோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்பவே நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டு நமக்கு உதவி பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஊஜனங்க எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. உடனே அவங்க நிலைமைய அரசாங்கத்துக்கு ஒரு மனுவா எழுதி போட்டான். அப்ப அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு பதில் கடிதம் வந்துச்சு. அதுல இப்படி எழுதிருந்துச்சு. கிருஷ்ணாபுரத்து மக்களே, பக்கத்துல இருக்கிற பட்டணத்தை சேர்ந்தவங்க அணை கட்டணும்னு சொன்னப்போ நாங்க இந்த ஊருக்கு ஆபத்து வரும்னு வேண்டான்னு சொல்லிட்டோம். உங்க ஊரோட அனுமதி இருந்தா அணை கட்டலான்னு சொல்லியிருந்தோம். உங்க ஊர் தலைவர் அனுமதி கொடுத்ததால தான் நாங்க வேலையை ஆரம்பிச்சோம். அந்த கடிதாசியை படிச்ச உடனே ஊஜனங்க எல்லாருமே பூபதிய பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்க அனுமதி இல்லாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அன்னைக்கு அவங்க உதவின்னு கேட்டப்போ நான் கையெழுத்து போட்டது உண்மைதான். ஆனா நான் போட்ட கையெழுத்தால இவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். இவரை இப்ப திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. பட்டணத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. அதனால அவங்க தான் நமக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்படி ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரவி அவங்களுக்கான நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ பட்டணத்தை சேர்ந்த அதிகாரி, உங்க ஊர் தலைவர் எப்ப கையெழுத்த போட்டாரோ அப்பவே அவர்கிட்டயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடை கொடுத்துட்டோம். எங்க கிட்ட வந்து சண்டை போடாம அவர்கிட்டயே போய் எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொன்னான். ரவி அப்புறம் ஊஜனங்க எல்லாருமே சேர்ந்து பூபதியோட வீட்டுக்கு போனாங்க. ஏன்யா பெரிய மனுஷா, அதான் நஷ்ட ஈடு பணத்தை எல்லாத்தையும் நீ வாங்கிட்டியாமே, அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அதை கேட்டு பூபதி, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கையெழுத்து போட்டுட்டேன். ஆனால் அவங்க நஷ்ட ஈடுக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் கொடுக்கல. அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. நான் உங்களை ஏமாத்திட்டேன். அதனால் அந்த நஷ்ட ஈடு பணத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடு பணத்தை அந்த ஊர் ஜமீன்தாரே கொடுத்துட்டாரு. அந்த ஊரை தண்ணியில முழுகி போயிடுச்சு. யாருக்குமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரவி, பட்டணத்தை சேர்ந்தவங்க வீடு கட்ட இடம் வேணும்னு மரங்களை வெட்டிட்டாங்க. அது எல்லாம் பெரிய பெரிய மரங்கள். அது எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டாங்க. நாம் அதை வச்சு படகு தயாரிக்கலாம். அதுலேயே நாம் சின்ன சின்ன வீடுகளை கட்டிக்கலாம். அப்போ நம்ம தங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் ரவி சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ரவி சொன்ன மாதிரியே அந்த மரங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய படகு தயார் பண்ணிக்கிட்டு அந்த படகுலையே சின்ன சின்னதா வீட்டை கட்டிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த ஊஜனங்களுக்கு என்ன வேலை செய்யறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. அதுக்கு ரவி, இந்த வெள்ள நீர் போற வரைக்கும் நம்மளால விவசாயம் செய்ய முடியாது. ஆனா இந்த தண்ணி எல்லாமே ஆத்துல இருந்து வந்திருக்கு. அதனால மீனுங்க இருக்கும். நாம மீனை பிடிச்சி சமைக்கலாம். அப்படியே அதை கொண்டு போய் வித்து பணமும் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை ஒரு சுற்றுலா தலமா மாத்தணும். தண்ணியில மிதக்கிற வீடுங்க இருக்கிற ஊருன்னு நம்ம ஊரு ரொம்பவே பிரபலமாகணும். எல்லாரும் சுத்தி பார்க்க வருவாங்க அப்படின்னு ரவி யோசனைய கொடுத்தான். அந்த ஊஜனங்க எல்லாருமே ஆத்து தண்ணியில போய் மீன் பிடிச்சுக்கிட்டு அது மூலமா வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, கடவுள் புண்ணியத்துல அரசாங்க அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊர்ல தேங்கி இருந்த வெள்ள நீரை சரி பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரவியோட யோசனை தான். அவனால தான் நாம இத்தனை நாளா கஷ்டம் இல்லாம வாழ்ந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 4 காசையும் சம்பாதிச்சிருக்கோம். இதுல நான் என்னங்கய்யா பண்ண? எல்லாம் கடவுளோட கருணை. ஒரு ஜனங்க எல்லாருக்குமே என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்கறேன். நான் செஞ்ச தவிர திருத்திக்கிறேன். எல்லாருமே புது வீடு கட்டிக்கலாம்.
அது மட்டும் இல்ல, நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ண இந்த ரவியே ஊர் தலைவனா இருக்கட்டும். ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இளைஞர்களோட கையில அதிகாரம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் அவங்க நம்மள காப்பாத்துவாங்க. அப்படி ஊர் தலைவர் கொடுத்த பணத்துல ஜனங்க எல்லாரும் மறுபடியும் வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க ஊருக்கு உதவி செஞ்ச ரவிய எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர் தலைவனா ஆக்குனாங்க.